இன்னைக்கு நம்ம சேனல்ல மழை நேரத்துல நல்ல சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட தாங்க நான் வந்திருக்கேன். சைனீஸ் ஸ்டைல்ல வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு தாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு சைட் டிஷ்ஷா இருக்கக்கூடிய ஸ்பைசி சாஸ் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்டா இருக்குங்க. இது ரெஸ்டாரண்ட்ல போய் தான் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சே செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிரா சமையல். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த வெஜ் மோமோஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். மைதா நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ இருக்கும். பெரிய வெங்காயம் 1, நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் 150 கிராம், கேரட் 100 கிராம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை கட் பண்ணது 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு மைதா மாவு, அதாவது 1/4 கிலோ மைதா மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். மாவை எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நல்லா ஷைனிங் கொடுக்கும். அப்போ நமக்கு மோமோஸும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இதை தடவி விட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நாம் இந்த மோமோஸ்க்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் கரிஞ்சிடாமல் இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசையும் கேரட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதுக்கு மசாலா அதிகமாக எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம சேர்த்துருக்கிற மிளகுத்தூளும் பச்சை மிளகாயில் உள்ள காரமே போதும். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா இது கூடவே நீங்கள் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் பாயில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாத பசங்க கூட வெஜிடபிள்ஸை நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு தரும்போது குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்து
ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மோமோஸ் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். பூரிக்கு எடுப்போம்ல அந்த அளவில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல். இப்போது மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் கிராக் இல்லாமல் உருட்டி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் போல் பூரிக்கட்டையில் மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரிக்கு எந்த சைஸில் நம்ம மாவு தேய்ப்போமோ அதே சைஸில் மோமோஸ்க்கும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக தேய்ச்சி எடுத்துருக்கோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மோமோஸ்க்கு எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம சாரீக்கெலாம் எப்படி மடிப்பு வைப்போமோ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்புக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மடிப்பு கலையாமல் இருக்கும். இது போல் உங்கள் கை வாகுக்கு திருப்பி நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் இதே போல் நல்லா மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க கடைசி வரைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து கையில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி இதை திருப்பி விடுங்க. அப்போ தான் வேகும்போது கலண்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நான் மறுபடியும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். மாவு இது போல் கொஞ்சமாக தூவி நம்ம பூரிக்கு தேய்க்கிறது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாவில் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பாருங்கள், இது போல் சாரீக்கு மடிப்பு வைக்கிறது போல் நம்ம சின்ன சின்னதாக மடிப்பு வச்சோன்னா மோமோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் மடிப்பு வைக்கும்போதே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணலைன்னா மடிப்பு பிரிஞ்சுக்கிட்டே வந்துடுங்க. அதனால் ஒவ்வொரு மடிப்புக்கும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி திருவி விட்டோன்னா நமக்கு தயாராகிடுச்சுங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா உருண்டையிலையும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த மோமோஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆவியில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணலைன்னா இந்த மைதா மாவு வேகும்போது தட்டில் ஒட்டிக்கும். அதனால தான். இப்போ நம்ம 1 பை 1 ஒவ்வொரு மோமோஸாக அந்த ஒவ்வொரு தட்டிலையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு சரியாக 15 நிமிஷம் டைம் எடுக்குங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். உங்ககிட்ட துணி போட்டு வேக வைக்கிற இட்லி பாத்திரம் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படி இட்லி வேக வச்சு எடுக்கிறோமோ அதே போல் இந்த மோமோஸையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல அருமையான மோமோஸ் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சாஸ் தாங்க இந்த ஸ்பைசி சாஸ். இந்த மோமோஸை இந்த சாஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது இந்த ஸ்பைசி சாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் 4 எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை சர்க்கரை 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு வாங்க. இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை அடியில் இது போல் 4ஆக கீறிட்டு மேலே உள்ள காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. எனக்கு இந்த வரமிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க.
வேக வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் நம்ம அதே பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் சாஸ் நல்லாயிருக்கும். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டான ஸ்பைசி சாஸ் தயாராகிடுச்சிங்க. இந்த மழை டயத்தில் மோமோஸ் செஞ்சு காரசாரமான இந்த சாஸில் தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கிற ரேஷியோ படி நீங்களும் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.